عن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم تعوذوا بالله من جهد البلاء ودرك الشقاء وسوء القضاء وشماتة الأعداء متفق عليه. கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்கியம் நிறைந்த நல்லும்மத்துமார்களே, அருமையான பெருமக்களே, எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தனையும், கேட்ட விஷயங்களை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தனையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கியிருப்பானாக. நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனை செலவினங்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையாக பாதுகாப்பானாக. எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், பலாய் முசீபத்துகள், பரவக்கூடிய தொற்று நோய்கள், அனைத்து விதமான பாவ செயல்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையாக பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, ராகத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லாஹ் அளவில்லாமல் வழங்கிடுவானாக. நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தரப்படுவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்து துவங்குகிறேன். அருமையானவர்களே, ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நேற்றைய தினம் அங்கு பிறை 8 ஹஜ்ஜினுடைய முதல் நாள். இன்று பிறை 9 ஹஜ்ஜினுடைய இங்க இல்ல, அங்கு நேற்று 8 பிறை, இங்கு ஒரு நாள் பின்னாடி தானே 7 தான். நேற்று இன்னைக்கு 8ங்க. நேற்று பிறை 8 அங்க முதல் நாள். ஹஜ்ஜினுடைய முதல் நாள் என்னன்னா பிறை 8. ஹஜ்ஜினுடைய 2வது நாள் பிறை 9. இன்று 9வது நாள். மிக முக்கியமான நாள். அந்த ஹஜ்ஜினுடைய நாட்களில் மிக முக்கியமான நாள் இந்த பிறை 9 என்பது. இந்த நாளையில் தான் அரஃபாவுடைய மைதானத்தில் ஒட்டு மொத்தமாக எல்லா ஹாஜிகளும் ஒன்று கூடி துஆ செய்யக்கூடிய, துஆ தான் இதுல இன்னைக்கு தினத்துல செய்யக்கூடிய பெரிய அமல் அப்படின்னா துஆ தான். துஆ செய்யறதுக்குன்னு துஹருடைய தொழுகையும் அசருடைய தொழுகையும் ஜம்மு செய்து தொழுது கொள்வார்கள். அந்த வக்து கூட அந்த தொழுகைக்கு இடையூறாக இருந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி ஒவ்வொருவரும் கதறக்கூடிய, அல்லாஹ்விடத்துல பிரார்த்திக்கக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் கண்கொள்ளாம் காட்சிகள். ஒவ்வொரு மக்களும் அமர்ந்து கொண்டு, நின்று கொண்டு, நடந்து கொண்டு, மலை மீது ஏறி நின்று கொண்டு அந்த பிரார்த்திக்கக்கூடிய காட்சிகள். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறான். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அல் ஹஜ்ஜு வல் அரஃபா. ஹஜ் என்றாலே அரஃபா தான் அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஒரு நாள் ஒரு செய்யக்கூடிய அந்த செயல் இல்லை அப்படின்னா ஹஜ்ஜே இல்லை. மற்ற நாட்கள் செய்யக்கூடியதுக்கெல்லாம் பரிகாரங்கள் உண்டு. இது இல்லை அப்படின்னா உடல் நலம் சரியில்லாதவர்கள் கூட, ரொம்ப முடியாதவர்களை கூட என்ன பண்ணுவாங்கன்னா ஹெலிகாப்டர் போன்ற பறக்கக்கூடிய வானூர்திகளில் ஒரு ரவுண்டு பறக்க வச்சுட்டு திரும்பவும் ஹாஸ்பிட்டல்லாவே வச்சிருவாங்க. இந்த அளவுக்கு இன்னைக்குதான் முக்கியமான நாள். அல்லாஹ் லட்சக்கணக்கான ஹாஜிகளுடைய அமல்களை கபூல் செய்யக்கூடிய, பாவங்கள் மன்னிக்கக்கூடிய இந்த நாளையில் அல்லாஹ் நம்முடைய பாவங்களையும் மன்னித்தருள் புரிவானாக. அதே போன்ற வரக்கூடிய ஆண்டுகளில் நாமும் அதே போன்ற புனிதமான இடங்களில் அந்த அமலை செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் வழங்கிடுவானாக என்று நல்ல நேரத்தில் நினைவுபடுத்திக் கொண்டு துவங்குகிறேன். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஅவ்வது பில்லாஹி
அல்லாஹ்விடத்துல நீங்கள் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள். எதிலிருந்துலாம் அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடுறதுக்கு மிக முக்கியமான துவா இது. தினமும் பதில் தொழுகையில் உடைய துவாவில் இந்த வார்த்தைகளும் இந்த துவாக்களும் நாம் வடமையாக கண்டிப்பாக ஓதிக்கொண்டிருக்கிறோம். எல்லோருக்கும் இந்த பாதுகாப்பு தேடுதல் என்பது மிக முக்கியமான பாதுகாப்பு தேடுதல். அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள். மின் ஜஹதில் பலாயி, தாங்க முடியாத சோதனையிலிருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சோதனைகள், அவர்களுடைய அளவிற்கு தகுந்த மாதிரி. யாருக்கும் சோதனை இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? நான் எந்த சோதனையும் இல்லாம நான் நிம்மதியா இருக்கேன். சில பேருக்கு நோயினால், சில பேருக்கு வசதி வாய்ப்புகளினால், சில பேர்களுக்கு அக்கம் பக்கத்துல வீட்டில் உள்ளவங்களாட்டி, சில பேருக்கு சொத்து பிரச்சனைகளான சோதனைகள், இப்படி விதவிதமான சோதனைகள். சோதனைகள் என்பது கஷ்டங்கள் மற்றும் சோதனை அல்ல. சில பேர்களுக்கு சில பொறுப்புகளையும் சில அதிகாரங்களையும் வசதி வாய்ப்புகளையும் கொடுத்தால் நான் சோதிப்பான். அல்ல, அந்த சோதனைகளிலிருந்து அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடிக் கொள்வது. தாங்க முடியாத சோதனையிலிருந்து யாரெல்லாம் தாங்க முடியாத சோதனையிலிருந்து யாரெல்லாம் எங்களை பாதுகாப்பாயா? தாங்க முடியாத சோதனைகளிலிருந்து எங்களை பாதுகாப்ப சல்லல்லாஹு சொன்னாங்க, நீங்கள் தேடிக் கொள்ளுங்க, அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்க. ஜஹதில் பலாயி, தாங்க முடியாத சோதனையிலிருந்து எங்களை பாதுகாப்பாக நீங்கள் தேடிக் கொள்ளுங்க. அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வதரிகி ஷகாயி, வதரிகி ஷகாயி, அழிவில் வீழ்வதை விட்டும். வாழ்க்கை அழிஞ்சு போகுது, அதில் உள்ள போய் மாட்டிக்கிறது. அழிவில் வீழ்வதை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். தாங்க முடியாத சோதனை, அழிவில் வீழ்வதை விட்டும் என்ன பண்றோம்? உன்னிடத்துல பாதுகாப்பு தேடுகிறேன். வசூஇல் கலாயி, விதியினுடைய கேடிலிருந்து. நமக்கு அல்லாஹ் ஒன்றை விதித்து வைத்திருக்கிறான். இன்னைக்கு என்ன நடக்கும் இந்த நிமிஷம் வரை நமக்கு தெரியும். அடுத்த நிமிஷத்துல என்ன நடக்கும் யாருக்கும் தெரியுமா? தெரியாது. என்ன அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறானோ அந்த எழுதி வைத்தக்கூடிய அந்த தீங்கிலிருந்து, கேடிலிருந்து, நல்லதாக இருந்துச்சுன்னா சந்தோஷப்படுவோம். விதி கேடாக இருந்துச்சுன்னா, கெட்டதாக இருந்துச்சுன்னா யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த கேடுகளிலிருந்து, அந்த கெட்டதிலிருந்து நீங்கள் பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள் என்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தாங்க முடியாத சோதனை, அழிவினுடைய வீழ்ச்சி, விதிகளுடைய கேடு, விதிகளுடைய கேடு. அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷமாத்தத்தில் அஅதாயி, எதிரிகளால் ஏற்படக்கூடிய மன உளைச்சல், எதிரிகளால் ஏற்படக்கூடிய மன உளைச்சல். மன உளைச்சல் அப்படிங்கிறது எப்படி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பான். நமக்கு எதிரியாக இருக்கக்கூடியவன் ஏதோ ஒரு வகையில் தொந்தரவு பண்ணி கொடுத்து மன கஷ்டங்களை ஏற்படுத்திக் கொண்டே, மன உளைச்சலை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கும் எதிரிகளால். இப்படி எதிரிகளால் ஏற்படக்கூடிய மன உளைச்சல் இருந்து இந்த 4 விஷயத்திலிருந்து நீங்கள் பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள் அல்லாஹ்விடத்துல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். என்னென்ன விஷயம்? தாங்க முடியாத சோதனை, தாங்க முடியாத சோதனை, அழிவில் வீழ்வதிலிருந்து, 3வது விதியினுடைய கேடிலிருந்து, எதிரிகளால் ஏற்படக்கூடிய மன உளைச்சல். இந்த 4 நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள் இந்த 4 விஷயத்திலிருந்து என்று சொல்லித் தரக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரி, முஸ்லிம் போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. அதே போல இன்னொரு ஹதீஸ் ஒண்ணு, நாம் இந்த துஆவையும் நாம் வழமையாக ஓதக்கூடிய துஆ தான். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன். யா அல்லாஹ், கவலையிலிருந்தும் துக்கத்திலிருந்தும் உன்னை பாதுகாப்பு தேடுகிறேன். கவலையிலிருந்தும் துக்கத்திலிருந்தும் என்ன பண்றேன்? நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். வல் அஜ்ஸி வல் கஸ்லி, அஜ்ஸ் அப்படிங்கிறது இயலாமையிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன்.
வல் கஸ்லி சோம்பேறித்தனத்திலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். வல் ஜுப்னி கோழைத்தனத்திலிருந்து நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். வல் புஹ்லி கஞ்சத்தனத்திலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். வல் புஹ்லி கஞ்சத்தனத்திலிருந்து. கடன் சுமையிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தருகிறேன். கடன் சுமையிலிருந்து. பிறருடைய அடக்குமுறையிலிருந்து, பிறருடைய அடக்குமுறையிலிருந்து, பிறர் நம்மை விட்டு மிகைப்பதிலிருந்து, அவன் மேல வந்து நம்ம அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, அந்த நிலையிலிருந்து நான் பாதுகாப்பு தருகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கவலை, துக்கம், இயலாமை, சோம்பல், கோழைத்தனம், கஞ்சத்தனம், கடன் மிகைப்பது, பிறருடைய அடக்குமுறைகள், இந்த 8 விஷயங்கள் இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தருகிறார். மேல சொன்ன விஷயத்துல நான் ஹதீஸ்ல 4, இதுல ஒரு 8 விஷயங்களை, இந்த துஆவை நாம் என்ன பண்ணுவோம், வடமையாக ஃபஜ்ர்ல ஓதக்கூடிய துஆ தான். அதே போல அது தொடர்பாக இன்னொரு ஹதீஸ் ஒன்று, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். இதுவும் மிக முக்கியமான துஆ தான், பாதுகாப்பு தேடக்கூடியது. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் கஸ்ல். இதிலையும் சோம்பேறித்தனத்திலிருந்து. சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது மனிதனுடைய வாழ்க்கை இல்லாமல் ஆக்கிடும். இருக்கவே கூடாது. எந்த வேலையும் செய்ய கூடாது. தானும் செய்ய மாட்டான், மற்றவங்களையும் என்ன பண்ண மாட்டான், செய்ய விட மாட்டான். இவன் சோம்பேறியா இருக்கிறதுனால இவன் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கிறதும், இவனு கூட ஆட்ட அடிக்கிறதுக்கும், இவன் வீணாக்குவது போல மற்றவங்களையும் வீணாக்கிடுவாங்க. இந்த சோம்பேறித்தனத்திலிருந்து. வல்ல ஹரம். இதுல வேற இன்னொரு செய்தி. ஹரம் அப்படிங்கிறது தள்ளாத வயதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். அப்பதாங்க சப்போர்ட்டிவ் கார்டு வேணும். தள்ளாத வயசுல தான் என்ன வேணும், சப்போர்ட்டிவ் கார்டு வேணும். பொண்டாட்டி கூட மதிக்க மாட்டாங்க. ஏன்னா இப்ப இன்கம் வரல, படுத்துட்டாங்க. அப்படித்தாங்க நிறைய குடும்பங்களில் எல்லாம் பாதுகாப்பு. தள்ளாத வயதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இருந்து பாதுகாப்பு. 3வது மகரம், கடன். கடனில் இருந்து. மகசம் 4வது பாவ செயல்களில் இருந்து பாதுகாப்பு தேடுவது. அடுத்து 5வதாக மின் அதாபின் நார், நரகத்துடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடுவது. 6வது ஃபித்னத்தின் நார், நரகத்துடைய குழப்பங்கள், பிரச்சனைகள் இருந்து பாதுகாப்பு தேடுவது. ஃபித்னத்தில் கபர், கபருடைய சோதனைகள், பிரச்சனைகள் இருந்து பாதுகாப்பு தேடிக் கொள்வது. அதாபுல் கபர், கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடிக் கொள்வது. அடுத்து மின் ஷர்ரி ஃபித்னத்தில் கினா, செல்வத்தினுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடிக் கொள்வது. செல்வத்துடைய தீங்கிலிருந்து. வஷர்ரி ஃபித்னத்தில் ஃபக்ர், வறுமையுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடிக் கொள்வது. ومن شر فتنة المسيح الدجال, மறுமை நாளை ஒட்டி வரக்கூடிய தஜ்ஜாலுடைய குழப்பத்திலிருந்து பாதுகாப்பு தேடிக் கொள்வது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு பாதுகாப்பு தேடிக் கொள்வாங்க என்பதை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா இவ்வளவு பாதுகாப்பு தேடிட்டு அடுத்து ஒரு துஆவை ஓதிக் கொள்வாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன துஆ? அல்லாஹும்ம யா அல்லாஹ் இக்ஸில் ஹதாயா, என்னுடைய பாவங்களை எல்லாம் சுத்தப்படுத்துவாயாக, கழுவுவாயாக. எகுசில் அப்படிங்கிறது கசலா அப்படின்னா கழுகினான், எகுசில் அப்படின்னா நீ கழுகு, சுத்தம் பண்றது. அல்லாஹும்ம இக்ஸில் ஹதாயா, என்னுடைய பாவத்தை எல்லாம் சுத்தப்படுத்துவாயாக, கழுவுவாயாக. எதை கொண்டு? பிமாஇல் தல்ஜி வல் பரதி, குளிர்ந்த நீரை கொண்டும் பனிக்கட்டியை கொண்டும். குளிர்ந்த நீரை கொண்டும் பனிக்கட்டியை கொண்டும் என்னுடைய பாவத்தை கழுவுவாயாக. கல்வி, என்னுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்துவாயாக. உடம்பு சுத்தப்படுத்த தெரியும், உள்ளத்தை நமக்கு எப்படி சுத்தம், அல்லாஹ் தான் சுத்தப்படுத்தும். கல்வி, என்னுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்துவாயாக. எதை போல? கமா யுனக்கு தௌபுல் அபியத், வெண்ணிற ஆடை, மினத் தனஸ், டேட்டிலிருந்து, அழுக்கிலிருந்து, அழுக்கிலிருந்து வெள்ளை நிற ஆடைய அழுக்கிலிருந்து
சுத்தப்படுத்துவதை போல என்னுடைய உள்ளத்தையும் என்ன பண்ணுவாயா? சுத்தப்படுத்துவாயா. ஒயிட் ட்ரெஸ்ஸ அதனுடைய அழுக்குல இருந்து எப்படி சுத்தப்படுத்தினா பளிச்சுன்னு ஆகுமோ, அதே போல என்னுடைய உள்ளத்தையும் பாவ கரைகள் இருந்து சுத்தப்படுத்தி என்னுடைய உள்ளத்தையும் வெள்ளை நிற ஆடை போல சுத்தமாக பளிச்சுன்னு ஆக்குவாயா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு, வபாஇத் பைனி வ பைனல் ஹதாயா, என்னுடைய பாவத்தை தூரமாக ஆக்குவாயாக. நான் செய்யக்கூடிய பாவ செயல்பாடுகளை என்னை விட்டு என்ன பண்ண தூரமாக ஆக்குவாயாக. அந்த தூரத்துடைய அளவு எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? சல்லல்லாஹு இப்படி எல்லாம் அழகான வார்த்தைகள். கமா பாஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிபி, ஈஸ்டுக்கும் வெஸ்டுக்கும் எவ்வளவு தூரம், கிழக்கிற்கும் மேற்குக்கும், கிழக்கினுடைய ஆரம்பமாக இருக்கலாம் அல்லது மேற்குடைய அந்த ஆரம்பத்திற்கும் அதனுடைய எண்டுக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ, அதே போல என்னை விட்டு என்ன பண்ண என்ன பாவத்தை விட்டும் அவ்வளவு தூரமாக ஆக்குவாயாக. கிழக்கிற்கும் மேற்குக்கும் உண்டான தூரமாக எனக்கும் என்னுடைய பாவ செயல்களுக்கும் என்னை தூரமாக ஆக்கி விடுவாயாக என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி துஆ செய்வாங்க. இந்த ஹதீஸ் புகாரி, முஸ்லிம் போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. அல்லாஹ் நம் அனைவரையும்